ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான உலக செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய இறுதி சடங்குல அவருடைய மகனும் ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கவருமான முஸ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுங்க. இது குறித்த ஈரானில் ஒரு மிகப்பெரிய ட்வஸ்டே வெளியாகி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல பரபரப்பான தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை நீங்கள் கூடுதலாக தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரானில் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்குகளில் அவரது மகனும் ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கவருமான முஸ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருந்து அரசியல் தலைவர்கள் பலர் இந்த இறுதி சடங்குல பங்கேற்கும் நிலையில் சொந்த மகன் பங்கேற்காதது ஏன் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவே தெரியுது. முஸ்தபா கமேனியின் பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறதுனால ஈரான் வேறு வழியின்றி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய உச்ச தலைவரின் பிரதிநிதியான அயதுல்லா ஹக்கீம் இலாஹி இந்தியா டுடேவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்தார். இஸ்ரேலுடனான பதட்டம் உச்சத்தில் இருக்கிறதுனால முஸ்தபா கமேனியின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சமீபத்தில் முஸ்தபா கமேனியை தாக்குவோம் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் அவர் பொதுவெளியில் தோன்றுவது ஆபத்தானது என கருதப்படுகிறது. முன்னதாக அமெரிக்கா இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் அலி கமேனியுடன் சேர்ந்து முஸ்தபா கமேனியின் மனைவி சக்ரா சஹாத் ஆடலும் கொல்லப்பட்டாங்க. அவரது இறுதி சடங்குகளையும் முஸ்தபா கமேனி பங்கேற்கவில்லை. அதனால தற்போது தந்தையின் இறுதி சடங்குகளையும் முஸ்தபா பங்கேற்காமல் தவிர்த்திருக்கார். ஈரான்ல ஒரு வார காலத்திற்கு இறுதி சடங்கு ஊர்வலங்கள் நடைபெற இருக்க நிலையில் நாட்டின் புதிய தலைவரே தனது தந்தையின் இறுதி சடங்கில் பங்கேற்க முடியாத சூழல் நிலவுவது சர்வதேச அளவில் கவனத்தையும் பெற்றுள்ளது. இந்தியாவில் இருந்து காங்கிரஸ் தலைவர் சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க போறாங்களா? ஈரானிய தலைவர்களுக்கு எதிராக ஏதேனும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டால் அதற்கு பலத்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் நாட்டின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார். போர் சூழல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த அவருடைய அதிகாரப்பூர்வ இறுதி சடங்குகள் ஜூலை 3 முதல் ஜூலை 6 வரை தலைநகர் தெஹ்ரான்ல நடைபெறப் போகிறது. இந்த சடங்குகளில் பங்கேற்க வருமாறு இந்திய தலைவர்கள் பலருக்கு ஈரான் அரசு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்திருந்தாங்க. இதையடுத்து மெஹபூ முப்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்கிறாங்க. மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான மெஹபூபா முப்திக்கு ஈரான் அரசு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவர் இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று தெரிவித்திருக்கார். அவர் ஈரானிய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சிறப்பு விமானம் மூலம் தெஹ்ரான் செல்கிறார். மெஹபூபா முப்தி தவிர அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் பவன் கேரா ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பல ஷியா மத தலைவர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். இந்திய அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பவித்ரா மார்கெரிட்டா மற்றும் பி
பீகார் ஆளுநர் சையத் அதா ஹசன் ஆகியோர் இந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்கின்றனர். இந்தியா மற்றும் ஈரான் இடையிலான ஆழமான வரலாற்று மற்றும் ராஜதந்திர உறவுகளை இந்த அழைப்பு பறைசாற்றுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவக்கூடிய பதட்டமான சூழலுக்கு மத்தியிலேயும் இந்தியா தனது தூதரக உறவுகளை சமநிலைப்படுத்தும் விதமாக இந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. தெஹ்ரான்ல நடைபெறும் இறுதி ஊர்வலத்தை தொடர்ந்து ஜூலை 9 மஷாத் நகரில் இருக்கக்கூடிய இமாம் ரெசா நினைவிடத்தில் கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா ஈரானிய தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து அவருடைய சொந்த மகனான கமேனி வந்து முஸ்தபா கமேனி வந்து கலந்து கொள்ள போவதில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளில் சில முக்கிய தலைவர்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் வந்து கவனத்தை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய அதாவது கமேனி அலி அவருடைய தற்காலிகமான இந்த இறுதி ஊர்வலத்தின் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது பார்க்கும் பொழுது அவருடைய மகன் வந்து கலந்து கொள்ளாதது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பேசுபொருளாகவும் வந்து மாறி இருக்கிறதாகவும் வந்து கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் நிரந்தரமான அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக இருதரப்பும் 60 நாட்கள் காலக்கெடு நிர்ணயித்திருக்காங்களாம். இந்த நிலையில ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து தெளிவாகவே அவர்கள் வந்து கூறியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த 18 இடைக்கால அமைதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தான நிலையில் மேலும் நிரந்தர மற்றும் இறுதி ஒப்பந்தம் மேற்கொள்ள இரு நாடுகளுமே 60 நாட்கள் கெடு விதித்திருந்தாங்க. இதனால ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்க போதிலும் ஈரானுக்கு அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியாவும் அறிவுறுத்தியிருந்தாங்க. இது தொடர்பாக ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வெளியிட்டிருந்த அறிவிப்புல ஈரானில் தற்போது நிலவக்கூடிய பாதுகாப்பு சூழலை தொடர்ந்து கண்காணித்து வந்துட்டுருக்கோம். அண்மையில் ஏற்பட்ட சாதகமான மாற்றங்கள் ஒட்டுமொத்த சூழ்நிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை வெளியிடுறோம். சமீபத்திய மேம்பாடுகள் இருந்த போதிலும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்திய குடிமக்கள் ஈரானுக்கு அவசியமற்ற பயணங்களை தொடர்ந்து தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஈரான்ல தற்போது வசிக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் மற்றும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக ஈரான் செல்ல வேண்டியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னும் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புல கூறப்பட்டிருக்கிறது.